மைக் கொடுங்கப்பா. அமைச்சர் அமைச்சர்களே அமைச்சர்களே எங்க சென்றார்கள் அமைச்சர்கள்? இவர்கள் கேள்வி இவங்க நானே செய்ய வேண்டியதா இருக்க வேண்டியது. நாட்டு மக்களை பத்தி கேட்காம இருந்தா எங்க போனார்களோ? அமைச்சர்களே மன்னா மன்னா பின்னாடி வா. டாடிட்டு எங்க சென்றீர்கள்? அந்த புறத்துக்கு சென்றோம் மன்னா. அந்த புறத்துக்கா? அந்த புறத்துக்கு நான் தானே செல்ல வேண்டும். நீங்க எதற்கு சென்றீர்கள்? அதான் மன்னா, உங்களை காணதான் நாங்கள் சென்றோம். நீங்கள் இல்லை, நாங்கள் வந்துவிட்டோம். சரி, நம் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? நன்றாக இருக்கிறார்கள் மன்னா. நான் அனுப்பிச்ச தானம் தர்மம் சென்று விட்டதா? சென்று விட்டது மன்னா. பரிசு பொருட்களை சென்று விட்டதா? சென்று விட்டது மன்னா. தலையதான் ஆகிறீர்கள், ஆனா ஏதோ சென்று விடுவதை சொல்லி கூறுகிறார்கள். மூன்று விஷயத்தை ரத்து செய்து விட்டோம் மன்னா. என்ன ரத்து செய்து விட்டீர்கள்? மன்னனை கேட்காம நீங்க என்ன ரத்து செய்து விட்டீர்கள்? மன்னா, எல்லாம் உங்க நல்லதுக்காக செய்தோம் மன்னா. சொல்லுங்கள், என்ன செய்தீர்கள்? வீட்டு வரியை ரத்து செய்தோம், விவசாய வரியை ரத்து செய்தோம், கல்வி கடனை ரத்து செய்தோம். என்னை கேட்காம நீங்க எதற்கு ரத்து செய்தீர்கள்? இங்கே நான் மன்னனா நீங்க மன்னனா? நீங்க தான் மன்னா. நீங்க தான் மன்னா. என்ன எல்லாமே மன்னா என்ன? என்னை கேட்காம எதற்கு நீ செய்தீர்கள்? சரிங்க மன்னா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டா, மன்னிச்சு விட்டுருங்க. சரி, நான் சென்று வருகிறேன். நீங்க சென்று நான் ஓய்வெடுத்து வருகிறேன். ஓகே மன்னா. அந்த புறத்துக்கு மன்னா. நீங்க சென்று நீங்களே செல்லுங்கள், நான் செல்றதுக்கு என்ன? சென்று வருகிறேன். இந்த மண்ணுக்கு வேற வேலையே இல்லை கொடுக்கு. அவர் எப்ப பாரு குடிமக்கள் குடிமக்கள் குடிமக்கள். குடிமக்கள் ஒரு நாள் மொத்தமா ஆப்பு வைக்க போறார்கள் மன்னனுக்கு. அப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள். பாரு, நம்ம ஏற்கனவே ஆப்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய நன்றி. ஆமாம் ஆமாம், தெரியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன சேவகன் ஒரு மாதிரி நிக்கிற மாதிரி என்ன 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 வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? மன்னன் ஏதாவது ஒரு இது கேட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். மன்னன் இங்க இல்லை. ஏதாவது கொடுங்களேன். ரொம்ப வருத்தமா ஏதாவது தானே. அந்த 2 பேருக்கு கொடு. இருங்க இருங்க. இதுதான் எங்களிடம் உள்ளது, அதை உங்களிடம் தருகிறோம். கொடுத்ததை குடுக்கி விடுவேன். கோபராய் பேசுகிறேன். அந்த சைட் போகாதீர்கள். அந்த சேவகன் பிடிக்கிடுவான். இந்த அமைச்சர்களே அமைச்சர்களே, மன்னா சொல்லுங்கள் மன்னா. ஏதோ சத்தம் கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா. யார் வந்தார்கள்? இருவர் வந்தார்கள், கேட்டார்கள், கொடுத்தோம். யார் வந்தார்கள்? என்ன கேட்டார்கள்? என்ன கொடுத்தீர்கள்? எங்களிடம் உள்ளதை கொடுத்தோம் மன்னா. உங்களுடைய என்ன உள்ளது? ஒன்றும் இல்லையே. இருக்கிறது மன்னா. என்ன இருக்கிறது? நீங்க எங்கிட்ட கொடுத்ததை நாங்கள் கொடுத்தோம். நான் தான் உங்களிடம் ஒண்ணுமே கொடுக்கவில்லையே. கொடுத்தீங்க மன்னா. யார் வந்தார்கள்? இருவர் வந்தார்கள் மன்னா. நாங்கள் கொடுத்து அனுப்பினோம், அவர்கள் போய்விட்டார்கள். ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார்கள், நாங்கள் கொடுத்தோம். சரி, நான் உலாவிக் கொண்டு வருகிறேன். மன்னா, நான் உலாவிக் கொண்டு வருகிறேன். எப்பவும் உலாவுறதுதான். ஐயோ, நான் மாட்டிக்கொண்டோம் நம்ம. அடிக்கிறேன். 2 பேரும் உங்களை பார்க்கவே அனுமதிக்க. அப்படிலாம் ஒன்றுமில்லை மன்னா. எங்களிடம் உள்ளதை கொடுத்தோம், வாங்கினீர்கள் அல்லவா? 2 ரூபாயா? என்ன இது? அதான் மன்னா, எங்களிடம் இருந்தது. எங்களிடம் இருந்ததை தானே கொடுக்க முடியும்.
கொடுத்தா வைத்திருக்க குடிமக்கள் அமைச்சர் ஏதோ செய்தீங்களா அங்கே பார்த்து பேசுங்க. சரி, அங்க வைத்து பரிசு பொருட்களை அவரிடம் கொடுங்கள். இருங்கள் மன்னா. கொஞ்சம் மண்ணா அந்த பக்கமா போகுது மண்ணா. இருங்கள் மன்னா. நீங்க சந்தோஷமா இருந்தாரு. அது என்ன பண்ணிருக்கோம்? நமக்கு தெரியாம கொடுத்தாரு. இந்த மண்ணை வச்சு செய்யணும். சரி, அப்ப வெளியே போகும்போது நம்ம வாங்கிடலாம் கொஞ்சம் பார்த்து சந்தோஷமா வாழலாம். அதையாவது நம்ம இன்னும் சாப்பிடலாம். இன்னும் ஒரு பை இருக்கு. என்ன இருக்கு பார்ப்போம். ஆஹா, தங்க பொற்காசு இருக்கு. ரொம்ப நன்றி மன்னா. இந்த பொற்காசு வச்சு நான் ரொம்ப பணம், வீடு, பங்களா எல்லாம் வாங்கி நான் சந்தோஷமா வாழ்றேன். அமைச்சர்களே, அமைச்சர்களே, நான் சொன்னேன் அல்லவா, மறுபடியும் குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்பார்கள். அமைச்சர்களே, உங்களுக்கு எப்போ முளைச்சிச்சோ அப்பதான் எனக்கு முளைச்சிச்சு. நான் போருக்கு சென்று போருக்கு நான் தானே செல்கிறேன், அதனால உங்களுக்கு தெரியவில்லை. குடிமக்கள், நம் குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன மன்னா? அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, நன்றாகவே இருக்கிறார்கள். மைக்கு வைக்கு. அனுமதி கேட்டு வாங்கி தருகிறீர்களா? நான் சென்று கேட்டு வருகிறேன், கொஞ்சம் பொறுத்திருக்கிறேன். அண்ணாக்களை காண ஒருவர் வந்திருக்கிறார். வர சொல்லுங்க. மன்னா, மன்னா, மூலைக்கு வந்துருச்சுங்க ரெண்டு நடுவில். மண்ணை பார்த்து விடுங்களா விட மாட்டேங்குது. பஞ்சத்தில் அவர் படையெடுக்க வந்துள்ளார்கள். நம்ம போட்டியிடலாம். வாருங்கள், வாருங்கள். என்னை விடுங்கள், நான் மன்னன். நான் ஏன் பயப்பட வேண்டும்? என்னை விடுங்கள். வேண்டாம் மன்னா. என்னை விடுங்கள். மன்னா, மன்னா, என்னை விடுங்கள். அப்ப போங்க மன்னா நீங்க. மன்னா வணக்கம். எனக்கு தெரிகிறதா யார் என்று? தெரியவில்லையே. நீங்கள் அன்றைக்கு நாங்கள் 2 பேரா வந்து உதவி கேட்டோம். அப்பொழுது நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தீர்களே, அதுல ஒருவர் நான். நீங்கள் கொடுத்த பணத்தினால நான் நிறைய பெரிய வீடு, காரு, பங்களா எல்லாம் வாங்கி நான் இப்ப சந்தோஷமா சமாதானமா வாழ்றேன். உங்களுடைய உதவினாலதான் மன்னா. அப்படியா? இது தெரியலையா? நம்ம 2 பேரு தானே மன்னா கிட்ட வந்து உதவி கேட்டோம். அதுல வந்து அவர் கொடுக்கும் போது அதுல பிஸ்கெட் இருந்து சொல்லிட்டு நீ வேண்டாம்னு சொல்லிட்ட. அது உள்ள அதுக்கப்புறம் பார்த்தா பிரிச்சு தங்க காசு இருந்தது. அதை வச்சுதான் நான் இன்னைக்கு ரொம்ப வசதி வாய்ப்பா இருக்கேன். ரொம்ப மன்னருக்கு ரொம்ப நன்றி மன்னா. எனக்கு உதவி ஏதாவது செய்யுங்க மன்னா. அமைச்சர்களே, கட்டளை எடுங்கள் மன்னா. யார் இவர்? அதான் மன்னா. மன்னா, 2 பேர்கள் வந்தார்கள் அல்லவா? அதை நீங்கள் கொடுத்த அந்த வெகுமதியை ஏற்றுக்கொண்டவர் அவர், ஏற்றுக்கொள்ளாதவர் இவர். சரி, என் பேச்சை மதிக்காமல் இவர் போய் சென்றார்கள். இவரை சிறையில் அடைங்கள். நன்றி மன்னா, சென்று வருகிறேன். சந்தோஷமா இருங்கள். நீங்கள் சென்று வாருங்கள் அந்த குளத்துக்கு.